தமிழக சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதை தொடர்ந்து சங்கீதா அவர்கள் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் நேற்று வெளியாகி இருந்துச்சு. தமிழகம் முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் தான் ரிசல்ட் அமைஞ்சிருந்துச்சு. தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருந்த தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 108 தொகுதிகளை கைப்பற்றி தமிழகத்தில் பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காங்க. டிஎம்கே 73 சீட்டுகளும், ஏடிஎம்கே 53 சீட்டுகளும் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதன் மூலியமா தமிழகத்தில் பெரும்பான்மை வச்சிருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் தான் இந்த முறை சிஎம் உட்கார போறாரு. பட் ஒரு 18 சீட் மட்டும் ரெடி பண்ணி மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டியதாக இருக்கும். எது எப்படியோ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரமே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போறாரு. அண்ட் இந்த ஒரு செய்தி வெளியானதிலிருந்தே தொடர்ந்து ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் தங்களோட வாழ்த்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. விஜய் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கேக் வெட்டி இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் விஜய்க்கு கால் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. ரீசெண்டாக தளபதி விஜயும் அவங்களோட மனைவி சங்கீதாவும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி ரொம்பவே வைரலாக போயிருந்துச்சு. அண்ட் அதற்கான ஹியரிங் கூட போக மாதிரி இருந்துச்சு. பட் அதை ஜூன் மாதம் தள்ளி வச்சுருந்தாங்க. இந்த ஒரு நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி செய்தி சமீபத்தில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதனால தான் சங்கீதா விஜய் அவர்கள் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஒரு புறம் வந்து பர்சனல் ப்ரொஃபஷனல் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிக்கணும். பொதுவாக அந்த சினிமாவில் இருக்கவங்க மிகப்பெரிய பணக்காரங்க இந்த ஒரு டிஃப்ரென்ஸை நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன் சங்கீதா விஜய்க்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜி பிரகாஷ் சைந்தவி அவர்களாம் டிவோர்ஸ் ஆனாலுமே ப்ரொஃபஷனல் வைஸ் வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பர்சனல் வேறு ப்ரொஃபஷனல் வேறு. என்ன தான் பர்சனலாக அவங்களுக்குள்ள ஒரு சில சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே ப்ரொஃபஷனல் வைஸ் அவர் இந்த இதில் ஜெயிச்சதற்காக 20 வருடம் கூட இருந்திருக்காங்க. அவரை பற்றி என்ன ஏதுன்னு தெரியும். அண்ட் விஜய் சார் இதில் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் சங்கீதா விஜய் அவர்கள் விஜய் சாருக்கு கால் பண்ணி வாழ்த்து சொல்லியிருந்திருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு செய்தி தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. சங்கீதா விஜய் அவர்கள் மற்றும் நேரடியாகவே சென்று பார்த்துருந்தாங்க அப்படின்னா டாக் ஆஃப் தமிழ்நாடுவாக மாறி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அண்ட் அதே நேரம் விஜய் ரசிகர்கள் புலம்புற ஒரு விஷயம் அப்படின்னா திரிஷா நேற்று விஜய் நேரில் பார்க்க போனது தான். ஸோ இந்த விஷயங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு கட்டிட்டா தளபதியோட கரியருக்கு இன்னும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த தளபதி அவர்கள் இப்போ 108 சீட்டு பிடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு 10 சீட்டு கண்டிப்பாக வேணும். அந்த ஒரு பெரும்பான்மையை தளபதி நிரூபிப்பாரா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.